ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன், உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன், உம்மையே தழுவினேன். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்திரே, மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்திரே, மறுவாழ்வு தந்திரே. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, பலன் தந்தீரையா. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. Praise the Lord, குட்டீஸ். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்கு போவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்ப கடந்த வாரங்கள்ல என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணி ஞாபகத்துக்கு வந்துடணும்.
வேற சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. உங்களோட நோட்ஸ் எடுக்கிற நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? கவனமா கேளுங்க. போன வாரங்கள்ல சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகத்துல திரும்பி ரீகால் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்கன்னா தான் இப்ப சொல்லும்போது அந்த தொடர்ச்சி உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? சரி, இப்ப வந்து அங்கிள் ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் கவனிப்போம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. எல்லாரும் நோட் எடுத்து இது எத்தனாவது அத்தியாயம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நோட்டெல்லாம் விரிச்சு வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா குறிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு திரும்பி கேட்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே. குட்டீஸ் எல்லாருக்கும் நன்றி. இப்ப வந்து அந்த இந்த வாரம் ஆண்டவர் நம்மளோட சொல்ற இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், அங்கிள் சொல்ற அந்த ஸ்டோரி கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகலாம். சரியா? இப்போ வந்து சங்கீதம் ஒரு வழக்கமா நம்ம சங்கீதத்தை வந்து வாசிப்போம். இந்த வாரம் ஒரு சங்கீதம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119. இது ஒரு லென்த்தான சங்கீதம், இது பெரிய சங்கீதம். அதனால வந்து ஒரு 10 வசனமா படிச்சுப்போம். ஸோ இந்த வாரம் 119 சங்கீதத்துல 1 to 10 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் திறப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் காணும்போது கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது தானே. என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இதோ இந்த சங்கீதம் 119 9ஆம் வசனத்தில் கூறியிருக்கிறபடி, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது தானே என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அதனாலே சுத்தமாகி அதனாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறும்படி எங்களுக்கு இந்த சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறேன். நாங்கள் அவைகளை எங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய், உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நாங்களே அவற்றை கற்றுக்கொண்டவர்களாய், நாங்கள் கற்றுக்கொண்டு பிறருக்கு அறியக்கூடியவர்களாக மாறும்படியாக நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் தந்தருளும் ஆண்டவரே. இந்த சமூகத்திலே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கிருபையும் ஆடி வந்திருக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து எங்களோடு பேசி எங்களுக்கு உங்களுடைய வியத்தகு காரியங்களை எங்களுக்கு காண்பிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே உடைய பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு எங்களுக்கு நீர் கற்பித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டு நாங்கள் உமக்கென்று காரியங்களை செய்கின்ற உம்முடைய பிரியமுள்ள பிள்ளைகளாக மாறும்படியாக எங்களுக்கு கிருபை செய்திடும் ஆண்டவரே. எங்கள் அன்பான தாயே, இதோ உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளாக ஓடி வந்து நிற்கிறோம். நீர் எங்களை உமது கரங்களுக்குள்ளாக மறைத்து ஒழித்து இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே நீர் எங்களுக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதனாலே நாங்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாங்கள் மாறும்படியாக எங்களுக்கு உதவி செய்திடும் தாயே. லிவி ஷரத் நிக்கரபத்தி சக்ரா. நன்றி மாதாவா, நன்றி இயேசுவே. லிவி சக்ரா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டர் மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணவேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆத்துமாவே. Praise the Lord.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம்ம போன வாரம் வந்து என்ன பார்த்தோம்னாக்கும், கடவுள் வந்து தம்முடைய ஞானத்தை தம்முடைய தாயாரின் வாயில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தோம். அவங்க சின்ன பிள்ளையா இருந்தப்பயே அவ்வளோ ஞானமா பேசுறது வந்து அந்த இது பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அந்த போன இதோட கடைசியில வந்து முடியும் போது அந்த சின்ன குழந்தையா இருக்கிற 3 வயசு பெண்ணா இருக்கிற அந்த மாதா அவங்க அப்பாட்ட கேட்பாரு, என்ன எப்பா கோயில்ல கொண்டு போய் விட போறீங்க அப்படின்ட்டு. கோயில்ல விட போற டைம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் வந்து சீக்கிரமே விட்டுருவேன் மகளே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவை பிரிகிறது உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்றது எனக்கு வேதனையா தான்ப்பா இருக்கு, இருந்தாலும் எந்த ஒரு பலியிலையும் வந்து அந்த பலி வந்து வேதனை தரலன்னா அது எப்படி பலியாகும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த சோக்கின் அவங்க அப்பா வந்து கீழே முட்டி போட்டு தன்னோட மகளை வந்து கட்டி அணைச்சு முத்தம் கொடுப்பார். அதோட அந்த காட்சி போன வாரம் முடியும். அதோட தொடர்ச்சியா இந்த வாரம் வந்து தேவமாதா வந்து கோயில்ல காணிக்கையா கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் விட போறாங்க. அதோட காட்சி தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் வலி நிறைந்த பகுதியா இருக்கும். ஏன்னா அந்த வயதான 2 பெற்றோர் அவங்களுக்கு திருமணமான காலத்துல இருந்து அந்த வயசான காலம் வரைக்கும் குழந்தை இல்லாமலே வந்து மலடின்னு அவங்க சமுதாயம் எல்லாம் வந்து அந்த பேச்சை கேட்டு கேட்டு அந்த வேதனையிலேயே வாழ்ந்திருப்பாங்க. கடைசியா அற்புதமா கடவுள் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தைய 3 வருஷம் தான் அவங்களால வச்சிருக்க முடியுது. ஏன்னா இவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தைய வந்து நாங்க பால்குடி மறந்ததும் கோயில்ல கொண்டாந்து கடவுளுக்கே காணிக்கையா கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பொருத்தனை கடவுள்கிட்ட பண்ணியிருப்பாங்க. அந்த பொருத்தனைப்படி வந்து 3 வயதுல வந்து குழந்தை பால்குடி மறந்துடும், நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். 2வது இந்த குழந்தைய வந்து கடவுளோட அபரிவிதமான ஞானத்தால நிரம்பி இருக்கிறதுனால நல்லா தெளிவோடையும் ஞானத்தோடையும் புத்தி தெளிவோடையும் அறிவோடையும் இருக்கிறதுனால நல்ல புரிதலோட இருக்கிறதுனால கொண்டு போய் கோயில்ல வந்து நம்ம நெருந்து கொண்டது மாதிரி போய் காணிக்கையா கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் வந்து கிளம்புவாங்க. அவங்க அந்த பேரண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப நீதிமான்களா இருப்பாங்க. அந்த தாய் தகப்பன் 2 பேருமே கடவுளுக்கு முன்னாடி உண்மை உள்ளவங்களாவும் நீதி உள்ளவங்களாவும் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து மீறிராம அதை அப்படியே வந்து நிறைவேற்றுறவங்களாவும் இருந்ததுனால அவங்க வந்து அந்த மகளை 3 வயது மகளை வந்து கோயில்ல அந்த எருசலேம் தேவாலயத்துல காணிக்கையா ஒப்பு கொடுக்க போறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு காட்சி. இந்த காட்சி ஓபன் பண்ணும் போதே எப்படின்னாக்கும் அன்னாள் சோக்கின் 2 பேரு நடுவுல அந்த 3 வயது சிறுமியாக மாதா 3 பேரும் வந்து ஜெருசலேம் நோக்கி ஜெருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜெருசலேம்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஜெருசலேம் வந்துட்டாங்க அவங்க. இப்ப அந்த தேவாலயத்துக்குள்ள போறதுக்காக அந்த ஜெருசலேம் தெருவுல வந்து 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க போற வர்றவங்க எல்லாம் வந்து அந்த குழந்தைய வந்து நின்னு பார்த்துட்டு போறாங்க. எதிர்த்தாப்புல நடந்து வர்றவங்க அந்த ரோட்ல நடந்து வர்றவங்க எல்லாம் அந்த 3 பேரும் போறாங்க. நடுவுல வந்து குழந்தை கூட்டிட்டு போறாங்க. அப்ப எதிர்த்தாப்புல வர்றவங்க நின்னு பார்த்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அந்த நடுவுல போற அந்த சின்ன குழந்தை வந்து அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பிரைட்டாவும் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாவும் இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸும் அது மாதிரி ஃபுல்லா வந்து ஒயிட்டு, ஃபுல்லா டாப் தலையிலேருந்து கால் வரைக்கும் அவங்களோட பாதம் செருப்பு மட்டும்தான் நடக்கும்போது தெரியுது. அது வரைக்கும் ஃபுல்லா ஒயிட்னா ரொம்ப பிரைட்டான ஒயிட்டு. அதுக்கு மேல வந்து ஒரு முக்காடு போட்டிருக்கிறாங்க. அந்த முக்காடு வந்து என்னன்னா அதுல வந்து சின்ன சின்ன பூ வேலைகள் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே பார்த்த முக்காடு மாதிரி இருக்குதே அப்படின்னு பார்த்தா அது என்ன முக்காடுனாக்கும் அன்னம்மாள் வந்து அவங்களோட சுத்திகரிப்பு சடங்குக்கு ஒரு ராஜ ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு அரசியோட ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதுல அவங்க போட்டிருந்த முக்காடு, அந்த முக்காடு அன்னம்மாளுக்கு போட்டிருந்தப்ப அது அவங்களுக்கு வந்து இடுப்பு வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து முக்காடு. இப்ப வந்து அந்த 3 வயசு சிறுமியா இருக்கிற மாதாவுக்கு அது போட்டிருக்கும் போது அது கால் வரைக்கும் அவங்களுக்கு வந்துருது. அவங்க ஒரு ஒயிட் இது போட்டு அது மேல அந்த முக்காடை போட்டது வந்து மேலாடை அது போட்டது வந்து அதுல வந்து அது நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலையில மட்டும் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு நாடா வச்சு தலையில கட்டி இருக்கிறாங்க.
அந்த கலர் அப்படின்னு பார்த்தா அந்த தலையில கட்டப்பட்ட ப்ளூ கலர் நாடா மட்டும்தான் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. மித்த எல்லாமே ஃபுல்லா ஒயிட்டு. அது வெண்பனி போல ஒயிட், நல்ல பிரைட்டான ஸ்னோ பனி போல ஒயிட்டு. அவங்க போட்டிருக்க செருப்பும் ஒயிட்டு. மாதா வந்து சிறுமியா இருக்கிற அந்த மாதா போட்டிருக்க செருப்பும் வந்து ஒயிட்டு தான். அதனால அந்த அந்த குழந்தைய வந்து எல்லாரும் நின்று நின்று பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அன்னம்மாள் வந்து போட்டிருக்க ட்ரெஸ் வந்து சுத்திகரிப்பு சடங்குக்கு போட்டிருந்த ட்ரெஸ் வந்து இன்னைக்கு போடல. ஆனா சுவக்கின் வந்து அந்த சுத்திகரிப்பு சடங்குக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாரோ அந்த ட்ரெஸ் தான் சுவக்கின் போட்டிருக்கிறார். அன்னம்மாள் வந்து கொஞ்சம் டார்க்கான கலரா வந்து வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு அவங்க அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த கோயிலை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அன்னம்மாள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் டார்க்கான இது போட்டு மேல வந்து வேற ஒரு முக்காடு போட்டிருக்காங்க. இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து வேற ஒரு முக்காடு போட்டிருக்காங்க. அந்த முக்காடு எப்படி போட்டிருக்காங்கன்னாக்கும் வழக்கமா வந்து முடிய ஃபுல்லா மூடுறது மாதிரி நெத்தி வரைக்கும் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதையும் தாண்டி, நெத்தியையும் தாண்டி அவங்க புருவம் கண்ணு வரைக்கும் வந்து அந்த முக்காடு போட்டிருக்காங்க அன்னம்மாள். அதே மாதிரி சுவக்கின் வந்து அவரு ஒரு அந்த ட்ரெஸ் போட்டுதான் அந்த தலைப்பாகை மேல கட்டுவாங்களே, தலைப்பாகை வந்து அது கொஞ்சம் அப்படியே கீழே நெத்திய மறைக்கிற மாதிரி அவர் போட்டுட்டு வர்றாரு. ஏன் அப்படி ரெண்டு பேரும் அப்படி போட்டுட்டு வராங்க அப்படின்னாக்கும், அவங்க வந்து அழுது அழுது வந்து அவங்க கண்ணெல்லாம் செவந்து அவங்க மூஞ்சிய இதாகி அவங்க அது வந்து அந்த ரோட்ல போகும்போது மித்தவங்க யாரும் பார்க்கும்போது நம்ம அழுகுறது தெரியக்கூடாது அப்படிங்கிற மறைக்கிறதுக்காக அதை வந்து அந்த மாதிரி முக்காடை வந்து அப்படி நெத்தியை தாண்டி கண்ணு புருவம் வரைக்கும் வந்து அந்த முக்காடை போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து மித்தவங்களுக்கு வந்து இதை மறைக்கணும் அப்படிங்கிறது இதை வந்து அதுல ஓரளவு ஜெயிச்சாலும், ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்துட்டு வர்ற அந்த சின்ன மரியாள்கிட்ட வந்து அதை அவங்களால மறைக்க முடியல. எனக்கு அவங்க கீழே சின்னதா கீழே நடந்து வந்திருக்கு. இவங்க அண்ணாந்து பார்க்கும்போது டைரக்டா அவங்க முகம்தான் தெரியுது. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் கண் ரொம்ப செவந்து அழுது இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஒவ்வொரு டைம் அந்த சிறுமி வந்து அவங்கள அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அழுது தெரியக்கூடாது அப்படிங்கிறது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிறதுக்கு இது பண்ணி மூஞ்சிய இது பண்றாங்க. ஆனா அந்த சிறுமி வந்து அண்ணாந்து பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி குனிஞ்சிட்டு அப்படியே நடக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு தடவை அப்பாவை அப்படி அண்ணாந்து பாக்குறாங்க. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிறது மாதிரி ட்ரை பண்றாரு. இவங்க ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி குனிஞ்சுக்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல வர்றவங்க எல்லாம் வந்து நின்று அவங்கள பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுவக்கின் வந்து பாத்தீங்கன்னாக்கும் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப வயசான ஒரு மாதிரி தெரியுது. ஏறக்குறைய ஒரு 20 வருஷம், ஆக்சுவலா இன்னைக்கு டேட்ல அவர் இருக்க வேண்டிய வயசானதை விட இன்னும் ஒரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வயசான மாதிரி தோன்றாரு. அவரோட அப்பியரன்ஸ் இருக்கு. அது ஏன்னாக்கும் அவர் மனசுல இருக்க அந்த சோகத்தினால அவருக்கு அந்த மாதிரி வயசானது மாதிரி அவரு தெரிகிறாரு. ரெண்டாவது வந்து அவர் நடக்கும் போதுமே வந்து ரொம்ப காலை ஒரு மாதிரி இழுத்து நடக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு நோயாளி மாதிரி தெரிகிறாரு பாக்குறதுக்கு. அவரோட அந்த துக்கம் வந்து எந்த அளவுக்கு இதாயிருக்குன்னா, இது மாதிரி வெளியிலேயே பிசிக்கலா உடம்போட எக்ஸ்பீரியன்ஸ்லயே வந்து தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த தாத்தாவுக்கு சுவக்கினுக்கு வந்து அவ்வளோ ஒரு துக்கம் அவரை வந்து ரொம்ப பாடாப்படுத்துது. அவங்க எவ்வளவு மெதுவா நடக்க முடியுமோ அவ்வளவு மெதுவா நடக்கிறாங்க. அவங்க ட்ரை பண்றாங்க. அது இது இன்னும் கொஞ்ச நேரம் ஃபுல்லா நம்மளோட இருக்குமா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குமா அப்படிங்கிறதுக்காகவே அவங்க ட்ரை பண்ணி எவ்வளவு மெதுவா நடக்க முடியுமோ அவ்வளவு மெதுவா ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் எப்படினாலும் ஒரு பயணம் முடிஞ்சுதான் ஆகணும். ஏதாவது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நின்றுடுறாங்க. ஏதாவது ஒரு சாக்கு ஒரு நிக்கிறதுக்கு எதுக்காவது ஒரு சாக்கு கிடைச்சதுன்னா நிக்கிறாங்க. அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பாக்குறாங்க, அந்த குழந்தையோட இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இது பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ரோடு வந்து முடிஞ்சிட்டு அந்த ரோடு முடிஞ்சு அப்படியே ஆப்போசிட்ல வந்து எருசலேம் தேவாலயத்தோட மதில் சுவர், பிரம்மாண்டமான மதில் சுவர் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல வந்து நீங்க கரெக்டா வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இவங்க வராங்க, எலிசபெத் அம்மாள் வராங்க. எலிசபெத் அம்மாள் வந்துட்டு அவங்கள அன்னம்மாளை வந்து கட்டி பிடிச்சிட்டு வாங்க, இங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போவோம். அவரு சோக்கியம் அங்கேதான் வந்து நம்மள வந்து இது பண்ண, சோக்கின் இல்லை சாரி, அவர் யாரு, எலிசபெத் அம்மாளோட கணவர்.
அவரும் அங்கதான் வெயிட் பண்றாரு, நம்ம எல்லாம் சேர்ந்து அங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. போனதும் அங்க உள்ள போனதும் அவங்க எலிசபெத் அம்மாவோட கணவர் சக்கரியாஸ் வந்து வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணதும் அவர் வந்து வாழ்த்துறாரு. வாழ்த்தி கடவுளோட சமாதானம் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அவர் வந்து எங்களுக்காக வந்து நீங்க ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு, மாதாம்மாவோட அப்பா சொல்றாரு. சொன்னதும் அந்த வீட்டுல போனதும் அது வந்து எலிசபெத் அம்மாளோட ஃப்ரெண்டு வீடு மாதிரி இருக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து இவங்களை தெரியல, அண்ணால வந்து தெரியல. சரி அண்ணாலும் எலிசபெத் அம்மாலும் அவங்க பர்சனலா பேசிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள ஒரு ரூம்ல விட்டுட்டு அவங்க வந்து வெளியில போயிடுறாங்க. அந்த வீட்டுல வந்து கொஞ்சம் டார்க்கா இருட்டா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு எரியிற வெளிச்சம் மட்டும்தான் வெளிச்சம் மாதிரி இருக்குது. அப்போ வந்து இவர் வந்து சக்கரியாசும் சோக்கியனும் 2 பேரும் வந்து அங்கிட்டு தனியா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் அம்மாலும் அண்ணம்மாலும் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அண்ணம்மாள் கையில வந்து மாதாம்மா வந்து அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்கள வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப எலிசபெத்தை பார்த்தா ரொம்ப அழுதுடுறாங்க. அவங்க அண்ணம்மாள் அழுதுட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கும், நீங்க என்ன தப்பா நினைச்சிடாத, நான் வந்து கடவுளுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காணிக்கைய கொடுக்காம மனசு மாறிட்டேன்னு நீ நினைச்சிடாத, அல்லது வந்து நான் மனசு விருப்பம் இல்லாம கடவுளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சிடாத. நான் வந்து அதுக்காகலாம் நான் அழுவல. என்ன பண்றது, ரொம்ப வயசான காலத்துல என்னோட இருதயம் ரொம்ப வயசான இருதயமா இருக்கு. என்னால வந்து இந்த பிரிவை வந்து தாங்க முடியல. ஒருவேளை வந்து நாங்க வந்து குழந்தைகளே இல்லாமலே இப்படியே இருந்திருந்தா கூட இந்த வழி எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கடவுள் எங்களுக்கு இந்த குழந்தைய வந்து கிஃப்டா கொடுத்தாரு. இப்ப அந்த குழந்தையோட பழகி அதை கொஞ்சி அதோட பேசி அந்த குழந்தை எங்களை பேசி கொஞ்சி எங்களை அப்பா அம்மான்லாம் கூப்பிட்டு இப்ப நாங்க வந்து திருப்பியும் குழந்தை இல்லாத அனாதைகளா ஆக போறோம் அப்படிங்கறத வந்து இந்த வயசான இருதயத்தால ஏத்துக்க முடியல. அதுக்காக தான் நான் ரொம்ப கலங்குறேன். மற்றபடி வந்து நான் முழு மனசோட தான் கடவுளுக்கு இதை நான் காணிக்கைய தரப்போறேன். என்னோட நிலவரம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். திரும்பியும் நாங்க வந்து குழந்தை இல்லாத அனாதைகள் ஆக போறோம் அப்படிங்கிற அந்த வழி உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணம்மாள் வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க. சொன்னதும் அப்போ வந்து எலிசபெத் வந்து சொல்றாங்க, இல்ல உன்னோட வழி எனக்கு புரியுது, நீ வந்து ஒன்றும் இது பண்ணாத, ஆனா இந்த மகள் வந்து உங்களுக்காக வந்து தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் சொல்லிட்டு அப்படித்தானே செய்வதானே அப்படின்னு சொல்லி எலிசபெத் அம்மாள் வந்து அந்த மரியாள், அந்த சின்ன மரியாளை பார்த்து கேட்குறாங்க. அவங்க உடனே வந்து அதை கேட்கும் போது மரியாள் வந்து என்ன பண்றாங்க, அந்த அண்ணம்மாளோட கையை எடுத்து அவங்களோட முகத்துல அப்படியே வச்சுக்கிறாங்க. முகத்துல வச்சு முத்தம் கொடுத்துட்டு, கட்டாயம் நான் வந்து உங்களுக்காக ஜெபிச்சுக்குவேம்மா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் எலிசபெத் அம்மாள் திருப்பி இவங்க அண்ணம்மாள் திருப்பி வந்து ரொம்ப உடஞ்சு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அழுதும் அவரு சோக்கின் வந்து இவரு சக்கரியாஸ் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து சக்கரியாஸ்ட வந்து சோக்கின் சொல்றாரு, என்னோட இருதயம் வந்து ரொம்ப நடுங்குது. அது எப்படி இருக்குனாக்கும், அபிரகாம் வந்து அவரோட பையனை வந்து பலி கொடுக்கறதுக்காக அந்த மலைக்கு போகும்போது எப்படி அபிரகாமோட இருதயம் ரொம்ப எப்படி நடுங்குனுச்சோ அந்த மாதிரி வந்து என் இருதயம் இப்ப நடுங்குது. அதுக்காக வந்து அபிரகாமுக்கு வந்து மாற்று பலி பொருள் கடவுள் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கல. கடவுள் வந்து எங்களுக்கு கொடுத்ததை வந்து நாங்க கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படியே வந்து அந்த வாக்குறுதிக்கு நான் பிரமாணிக்கமா இருக்க விரும்புறேன். அதனால வந்து நாங்க கடவுளுக்கே அதை நாங்க கொடுத்துட்றோம். அதனால வந்து நாங்க அழுகுறதை பார்த்து நீங்களும் கலங்க வேண்டாம் அப்படின்னு வந்து சக்கரியாஸ்கிட்ட சொல்றாரு. சொன்னது சக்கரியா சொல்றாரு, இல்ல நான் கலங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உங்களோட இந்த துயரம் வந்து ரொம்ப நியாயமானது, அது ரெண்டாவது வந்து எல்லை மீறாதது, வரம்பு மீறாததா இருக்கு. அதனால வந்து நான் வந்து உங்கள்ட்ட இருந்து கடவுளை எப்படி நேசிக்கிறது அப்படிங்கிறத நான் கத்துக்கிறேன். அதனால வந்து உங்களை வந்து நான் கடவுளுக்கு கொடுக்கறத வந்து நீங்க மன விருப்பம் இல்லாம கொடுக்குறீங்க அப்படின்னு நான் உங்களை தப்பா நினைச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க வந்து பயப்படாதீங்க, நீங்க இதுக்கு வந்து கடவுள்கிட்ட நீங்க கொடுத்துட்டு போங்க. இந்த குழந்தை வந்து தாவீதுடையதும் ஆரோனுடையதுமான குழந்தை.
தாவீதுடையதும் ஆரோனுடையதுமான மலராக இருக்கிற இந்த குழந்தை. அதனால இந்த குழந்தைய வந்து இங்க இருக்கிற வந்து பானுவேலி நன்னாள் வந்து அவங்க பாத்துக்கிறதுனால வந்து நீங்க பயப்படாம போங்க. ரெண்டாவது வந்து இப்போ வந்து இந்த டைம்ல வந்து தாவீது அரசு வம்சத்துல பிள்ளைங்க வந்து யாருமே இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி எலிசாவின் மகள் அப்படிங்கிற ஒரு சாராள் ஒருத்தர் இருந்தா. அவளை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அவள் வந்து வயசான பொண்ணானதுனால அவளை வந்து கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்காக அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தாவீது வம்சத்துல வந்து கோயில்ல யாரும் இல்லை. இனிமே வந்து தாவீது வம்சத்துல இருக்கிற குடும்பத்தார்கள் வந்து தங்களோட பெண் குழந்தைகளை கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு ஆர்வமா முன் வரணும். அப்படி வந்தாலுமே வந்து மரியாள் தான் வந்து அவங்களுக்கெல்லாம் மூத்தவங்களா இருப்பாங்க. அதனால வந்து ஒரு அரச குடும்ப ஒரு அரசிய கவனிச்சுக்கிறது மாதிரி பானுவேலி நன்னாள் வந்து கோயில்ல வந்து அவங்கள கவனிச்சுக்குவாங்க. அதனால வந்து நீங்க வந்து அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நானும் வந்து இங்க குருவா இருக்கிறதுனால எனக்கு இங்க நிறைய செல்வாக்கு இருக்கு. நான் வந்து அந்த செல்வாக்கை வந்து அப்பக்கப்போ வந்து மரியா வந்து பாத்துக்கிறதுக்காக பயன்படுத்தி அவங்கள நானும் போய் அடிக்கடி நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எலிசபெத்தும் என்னை இங்க பார்க்க வருவாங்க அடிக்கடி தேவாலயத்துக்கு. அப்போ வந்து எலிசபெத்தும் வந்து அடிக்கடி அவங்கள பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வாக்குறுதி ஏன் கொடுக்குறாரு அப்படின்னாக்கும், ஆல்ரெடி சுவக்கியனும் அண்ணாலும் ரொம்ப வயசாயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களை விட்டா வேற சொந்தக்காரங்க அப்படின்னு அந்த 3 வயசு சின்ன சிறுமிக்கு வந்து சொந்தக்காரங்க அப்படின்னாக்கும் அந்த சக்கரியாசும் எலிசபெத் அம்மாளும் தான். அதனால வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்க வந்து ஒரு சாகிற கண்டிஷன்ல இருக்கிறோம், திருப்பி வந்து எங்க மகளோட கல்யாணம் வரைக்கும்லாம் இருப்போமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்றதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நீங்க எல்லாத்தையும் வந்து சொந்தக்காரங்களா நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை வந்து சக்கரியாஸ் வந்து அங்க கொடுக்குறாரு. அதே மாதிரி இவங்க வந்து இதை வந்து சக்கரியாஸ் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ அடுத்தது வந்து அவங்க எலிசபெத் அம்மாளும் அண்ணம்மாளும் அவங்க பேசிக்கிறது வந்து அங்க அந்த காட்சி அந்த பக்கம் திரும்புது. அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க எலிசபெத் அம்மாள் சொல்றாங்க அண்ணம்மாள்கிட்ட, நீங்க வந்து திடமாரு, நீ வந்து இது பண்ண வேண்டாம், இவ்வளவு மனசு உடைய வேண்டாம், இது பண்ண வேண்டாம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேத்த பாக்குறாங்க. இருந்தாலும் வந்து வயசான அம்மா இவ்வளவு பாசமான இவ்வளவு ஒரு பரிசுத்தமான இவ்வளவு ஒரு ஞானமான பிள்ளைய வளர்த்துட்டு அந்த பிள்ளைய வந்து இப்ப நம்ம பிரிய போறோமேங்கிற அந்த வேதனை அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அப்ப அவங்க பேச்சை வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எலிசபெத் அம்மாள் என்ன பண்றாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறாங்க. இது வந்து நீ சுத்திகரிப்பு சடங்குக்கு போட்டிருந்த ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இது அது கிடையாதுன்னதும் அவங்க சொன்னதும் அந்த மாதாமா பார்த்து மாதாமா ஒரு முக்காடு, அதாவது அவங்களோட சுத்திகரிப்பு சடங்குக்கு அண்ணம்மாள் சுத்திகரிப்பு சடங்குக்கு போட்டிருந்த முக்காடு வந்து இப்போ வந்து மாதாவோட தலையில முக்காடா இருக்கு, ஒரு அங்கி மாதிரி ஃபுல் சைஸா இருக்கு. அதை பார்த்து கேட்குறாங்க, இது வந்து உன்னோட கல்யாணத்துக்கு நீ போட்டிருந்தது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, இது நான் என் கல்யாணத்துல போட்டிருந்த முக்காடு தான், அதே முக்காடு தான் இது. நான் வந்து இந்த குழந்தைய வந்து கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கும்போது அதோட சேர்த்து இந்த முக்காடையும் சேர்த்து நான் கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்க விரும்புறேன். அதனால தான் வந்து அந்த அரச வம்சத்துல வர்ற அந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து கொடுக்குறேன். இருந்தாலும் வந்து இவ வந்து பெரிய பொண்ணா வந்து இவ கல்யாண வயசு வரும்போது இவ கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாத்தையும் நானே செய்யணும்னு ரொம்ப என் கையாலேயே செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா வந்து இந்த வயசான காலத்துல என்னால முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் வந்து நான் என்னோட கைகள் வந்து உறைஞ்சு போய் கை செயலற்றது போனாலும் கூட என் கையால வந்து என் மகளுக்கு வந்து அந்த திருமணத்துக்கான உடையெல்லாம் வந்து நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க அப்படிலாம் சீக்கிரம்லாம் செத்துற மாட்டீங்க, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க வந்து உங்களுக்காக இல்லாட்டினாலும் சோக்கியனுக்காக நீங்க உயிரோட இருக்கணும்ல, உங்க பத்தாவுக்காக நீங்க வாழணும்ல அப்படிங்க. பத்தாங்கிறது புருஷன், கணவர். உங்க பத்தாவுக்காக நீங்க வாழணும்ல அப்படின்னு சொன்னதும், ஆமா நீ சொல்ற கரெக்ட் தான், என்னோட பத்தாவுக்காக நான் உயிரோட வாழ்றதுக்கு நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து சுவக்கியனும் சக்கரியாசும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, சுவக்கியன் வந்து இவங்க பேசுறது வந்து காதுல வாங்காதது மாதிரி நடிக்கிறாரு. ஆனா இவங்க பேசுறது அவர் காதுல வாங்கிட்டாரு. ஆனா வந்து அது காதுல வாங்கிட்டாருன்னு எப்படின்னா அவர் பெரிய பெருமூச்சு விடுறாரு.
பெருமூச்சு விடவும் அப்படியே அவர் பெருமூச்சு விடுறாரு, கூடவே அவர் கண்ணு கலங்கி திருப்பி அவர் அழுவ ஆரம்பிக்கிறாரு சோக்கின். அப்போ வந்து டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கும் 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இன்பிட்வீன் டைம், சாயங்காலம் ஈவினிங்ல 3ஆம் மணி வேலையிலிருந்து 6ஆம் மணி வேலை, இதுக்கு இடைப்பட்ட நேரம். இந்த டைம்ல தான் வந்து கோயில்ல கொண்டு போய் அந்த மகளை வந்து காணிக்கையா கொடுக்க போறாங்க. ஸோ அந்த டைம் வருது. அந்த டைம் வரும்போது அப்போ வந்து சக்கரியா சொல்றாரு, சரி நமக்கு வந்து அந்த டைம் வந்துருச்சு, நம்ம வந்து கோயிலுக்கு போகணும், அதனால வந்து நீங்க வந்து உங்களோட மேலங்கி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்புங்க, நான் போயிட்டு அங்கே போய் பெரிய குருவை யாரு தலைமை குருவை வந்து கூட்டிட்டு வரேன், நீங்க கோயிலுக்கு முன்னாடி வந்துருங்க, நான் முன்னாடி போயிட்டு தலைமை குருவை கூட்டுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க மேலங்கி எடுத்து போடணும். எப்பயுமே அவங்களோட இஸ்ரேல் அவங்களோட உடை கலாச்சாரத்தின் பிரகாரம் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்கன்னா மேலங்கியை கழட்டி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க, பேசுவாங்க. திருப்பி அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது திருப்பி அந்த மேலங்கியை எடுத்து போட்டுக்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாங்க. அதனால வந்து சக்கரையா சொல்றாரு, உங்க மேலங்கியை எடுத்து போட்டுக்கிட்டு நீங்க கிளம்பிவாங்க, நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ வந்து இவங்க எல்லாரும் மேலங்கி எடுத்து போட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து அந்த சின்ன மரியாள் வந்து அன்னாள் சோக்கியன் 2 பேருக்கு நடுவுல முட்டி போடுறாங்க. முட்டி போட்டு 2 கையையும் மேல தூக்கி, அப்பா அம்மா என்னை ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த சீன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னாக்கும் ஒரு ப்ரேயர் பண்ற கெருபின் போல இருக்கு. ஒரு கெருபின் ப்ரேயர் பண்றதும் போல அதோட குட்டி வெர்ஷன் மாதிரி இருக்குது. ஆனா வந்து மரியாள் வந்து அழலை. அதை சொல்லும் போது ஒரு தைரியமா தான் சொல்றாங்க, அழலை. இவங்க 2 பேரும் வந்து அந்த அண்ணாலும் சுவைக்கணும் அந்த குழந்தைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கடவுளுக்கிட்ட வந்து அந்த பிள்ளைய ஆசீர்வதிச்சு அனுப்பணும் அப்படின்னு நிற்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உதட்டெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இதாகுது. ஒரு சின்ன புறா வந்து நடுங்கி கூவுறது மாதிரி இதாகுது. அவங்க முகம் அப்படியே வெளிரிட்டு இதாகுது. அப்படியே வந்து பேரண்ட்ஸ் வந்து உடஞ்சு அழுகுறாங்க. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த பிள்ளைய ப்ரேயர் பண்ணி இது பண்ணிட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க எந்திரிச்சு வெளியில. ஒரு நிமிஷம் இருக்கும். ஆண்டவருக்கு நன்றி. அவரு முன்னாடி போய் சக்கரியாஸ் போயிட்டு பெரிய குருவை கூப்பிட உள்ள போயிட்டார். இவங்க தேவாலயத்துக்குள்ள வராங்க. உள்ள வந்ததும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம்ல, சுத்திகரிப்பு சடங்கப்ப அந்த தேவாலயத்துல வந்து 3 விதமான நிலையில வந்து படிக்கட்டுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம்ல, அதே ஏரியா தான். அதுல வந்து அந்த ஒவ்வொரு விதமான அந்த 3 நிலைகள்லையும் வந்து அப்படியே ஏறி மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. மேல வந்துகிட்டே இருக்கும்போது அங்க வந்து இப்ப வந்து டைம் என்ன, ஈவினிங் டைம், ஈவினிங் 3 to 6 அந்த டைம்ல வந்து சன் செட் ஆகிற, சூரியன் வந்து போய் செட் ஆகிற டைம். அப்போ வந்து மாலை மஞ்சள் வெயில் அடிக்குது. மாலை மஞ்சள் வெயில் அடிக்கும்போது அந்த கோயில்ல வந்து ஜெருசலேம் தேவாலயத்துல ஒவ்வொரு டூம் இருக்கும். அந்த டூம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கும், ஒரு ஆரஞ்சு பழத்தை வந்து ஆஃபா கட் பண்ணி வச்சா எப்படி டூம் இருக்கும், அதே மாதிரி இருக்கு. அந்த சூரிய ஒளி படுறது வந்து அது அந்த அப்படியே கோல்டு கலர்ல உள்ள பட்டு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க வந்து ஒவ்வொரு படிக்கட்டா அப்படியே ஏறி மேல போறாங்க. மேல போனதும் ஒரு அவங்க போய் நிக்க வேண்டிய அந்த லெவல் வந்து அங்கே நின்னுக்கிறாங்க. நின்னதும் இவரு வந்து சக்கரியா சேரிக்குன்னு உள்ள போயிருக்கிறாரு. உள்ள போனவரு இப்போ வந்து என்ன ஆகுனாக்கும், அங்க வந்து பெரிய கோயிலோட மிக பிரமாண்டமான ஒரு பெரிய கதவு இருக்கு. அந்த கதவு வந்து உள் பக்கத்துல இருந்து வந்து எக்காலம் ஊதுற சவுண்டு கேக்குது. இவங்க போய் யார் யார் நிக்கிறாங்கன்னாக்கும், அன்னம்மாள், எலிசபெத்து, அன்னம்மாள் கையில வந்து அந்த சின்ன சிறுமியா இருக்கிற மாதாவை கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நிக்கிறாங்க. 3 பேர் நிக்கிறாங்க. எலிசபெத் வந்து அன்னம்மாளோட கொஞ்சம் பின்னாடி நிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய டோர் இருக்கு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. டோர் பக்கத்துல இல்ல, இவங்க கொஞ்சம் தூரமா தான் நிக்கிறாங்க. அப்ப அங்க வந்து எக்காலம் சவுண்ட் கேக்குது. அந்த எக்காலம் வந்து வெள்ளியில செஞ்ச எக்காலம்.
அந்த எக்காலம் ஊதுற சவுண்டு கேட்கவும் கதவு, அந்த மிக பிரம்மாண்டமான கதவு வந்து மெதுவா அப்படியே திறக்குது. இது மாதிரி பெரிய கதவுகள் திறக்கும் போது அந்த அந்த சவுண்டு, அந்த கீழ் சவுண்டு கேட்கும்ல, அந்த கீச்சுங்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த டோர் வெயிட்டுக்கும் அந்த இது போட்டிருக்கிறதுக்கும். ஆக்சுவலா ஜெருசலேம் தேவாலயம் கட்டினப்ப இந்த மாதிரி கடவுளோட கோயிலோட கதவு திறக்கும் போது இந்த மாதிரி சும்மா கீச்சு சவுண்ட் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்ப இருந்த என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்சர்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கும், அந்த கதவு அப்படியே அப்படியே ஒவ்வொரு எம்எம்ங்கிற சொல்ல இன்ச், ஒரு இன்ச்சில் வந்து 1 சென்டிமீட்டரை 10ஆ பிரிச்சா 1 mm. அது மாதிரி ஒவ்வொரு எம்எம்மும் மூவ் ஆகும் போது கிட்டார்ல வந்து நரம்பு இருக்குல்ல, கிட்டார்ல வந்து நரம்புகள், ஒவ்வொரு நரம்பையும் தட்டும் போது ஒவ்வொரு சவுண்டு வரும். அது மாதிரி வந்து நிறைய நரம்பு இசை கருவிகளை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த டோர்ல. அதனால அந்த டோர் ஸ்லோவா தான் திறக்கணும். அவ்வளோ பெரிய டோர் டக்குன்னு திறக்க முடியாது, ரொம்ப மெதுவா தான் திறக்கும். அது மெதுவா திறக்கும் போது அந்த ஒவ்வொரு நரம்பிசை கருவிகள்லையும் டச் ஆகி அங்கே ஒரு மியூசிக் ஒன்று ஃபார்ம் ஆகும், ஒரு இசை ஒன்று ஃபார்ம் ஆகும். அது திறக்கும் போது அந்த சவுண்டு கேட்கும், மூடும் போது அந்த சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி அந்த இசை வந்து கேட்க ஆரம்பிக்குது. அந்த நரம்பு இசையில பட்டு, நரம்பு கருவியில பட்டு 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 அப்படியே டோர் திறக்குது. திறந்ததும் அந்த உள் சைட்ல இருந்து இன்னும் பிரைட்டா வந்து, ஏன்னா சூரியன் வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு. இறங்க இறங்க வந்து அந்த சூரிய ஒளியோட அந்த கலர் வந்து இன்னும் கோல்டன் கலரா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த கதவு திறந்ததும் அந்த சைட்ல இருந்து வந்து சூரிய ஒளி கோல்டு கலர்ல வருது. வரும்போது அங்கிருந்து ஒரு பெரிய பவனி வர்றாங்க. இந்த எக்காலம் ஊதுது, அப்படியே அந்த இசையோட வந்து கதவு திறக்குது. திறந்த உள்ள இருந்து ஒரு பெரிய கூட்டம் பவனி வருது. அந்த பவனியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைமை குரு வராரு. அந்த தலைமை குரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸே மிக பிரம்மாண்டமான ட்ரெஸ்ஸா இருக்கு. அது வந்து பல வர்ணத்தில் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கு. அந்த சூரிய ஒளியில பட்டு சம்டைம்ஸ் வந்து அது வந்து கோல்டு கலராகவும் ப்ளூ கலராகவும் தெரியுது, சம்டைம்ஸ் வந்து கோல்டு கலராகவும் ஒயிட்டாகவும் தெரியுது. அந்த சூரிய ஒளி படப்பட கோல்டு ஒயிட், இல்லைன்னா கோல்டு ப்ளூ, இப்படி வந்து மாறி மாறி தெரியுது. அவரு அந்த அந்த தலைமை குருக்குரிய அந்த ட்ரெஸ் அப்படியே போட்டிருக்கிறார். அந்த அவரோட செஸ்ட்ல, அவரோட மார்பு பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஸ்கொயரா வந்து ஒரு கோல்டுல ஒரு பிளேட்டு, அதுல வந்து 12 விதமான ரத்தின கற்கள் அடை மின்னுது. அதே மாதிரி 2 ஷோல்டர்லயும் 2 ரத்தினங்கள் இருக்கு. அது வந்து எல்லாமே ஒரிஜினல் ரத்தினங்கள். இது எல்லாமே அந்த அப்படியே சன் செட் ஆகிற அந்த சூரிய ஒளியில பட்டு இன்னும் பிரைட்டா பிரகாசமா காமிக்குது. அவரு அந்த அந்த தலைமை குருக்கு பின்னாடி நிறைய பேர் வராங்க. அப்புறம் வந்து இவங்களும் வராங்க. யாருனாக்கும் அந்த மாதிரி உள்ள, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த பானுவேலின் அண்ணாள் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன், நிறைய டீச்சர்ஸ் உள்ள இருப்பாங்க அப்படின்ட்டு. கடவுளோட சங்கீதங்கள் சொல்லி தர்றதுக்கு, கடவுளோட வேத புத்தகங்களை பத்தி சொல்லி தர்றதுக்கு, அப்புறம் வந்து கொயர் சொல்லி தர்றதுக்கு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி தர்றதுக்கு, இது மாதிரி வந்து நிறைய வந்து டீச்சர்ஸ் உள்ள இருப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் பாத்துக்கிற அந்த வார்டன்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அது இல்லாம குருவோட சேர்ந்து, தலைமை குருவோட சேர்ந்து மித்த குருக்களும், இவங்க எல்லாருமே வந்து அந்த பெரிய பவனி வருது. அந்த எக்காலம் ஊத வந்ததும் இவங்க நிக்கிற மாதாம்மா, அண்ணம்மாள், எலிசபெத் நிக்கிற தூரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே அதுக்கு மேல உள்ள ஒரு படிக்கட்டுல தலைமை குரு நின்றுறாரு. நின்றுட்டு அந்த சிறுமியா இருக்கிற மாதாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றாரு. ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, 2 கைகளையும் வானத்துக்கு நேரா தூக்கி ப்ரேயர் பண்றாரு. 2 கைகளையும் வானத்துக்கு நேரா தூக்கி ப்ரேயர் பண்றாரு. ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சிறுமியை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டதும் எந்த தயக்கமும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம அழகா வந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி 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 அந்த தலைமை குரு நிக்கிற அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. போனதும் அந்த தலைமை குரு என்ன பண்றாரு, மரியாளோட வந்து தலை மேல கை வைக்கிறார். 2 கரங்களையும் தலை மேல கை வச்சு ஒரு சின்ன ஜபம் சொல்றாரு. சொன்னதும் அப்போ வந்து அந்த காட்சியில என்ன சொல்றாங்க, அந்த காட்சியை பார்த்தவங்க அப்படின்னாக்கும், இந்த தேவாலயம் கட்டுனதுல இருந்து இப்ப வரைக்கும் இதே மாதிரி ஒரு மிக பரிசுத்தமான பலி பொருளை வந்து பார்த்ததே இல்லை. இதுக்கப்புறமும் இவ்வளவு பெரிய பரிசுத்தமான பலி பொருள் இந்த தேவாலயத்துக்கு வரப்போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலி பொருள் வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாரு, அந்த மாதாவோட
அந்த சின்ன சிறுமியா இருக்கிற மாதா தோல்ல வந்து அந்த தலைமை குரு அப்படி கை வைக்கிறார், ஷோல்டர்ல கை வச்சு அப்படியே வந்து எப்படி ஒரு செம்மறியாட்டை வந்து பலி கொடுக்குற குரு வந்து பலிபீடத்துக்கு வந்து நோக்கி அப்படியே கூட்டிட்டு போவாரோ, அதே மாதிரி அவர் அந்த சின்ன மரியாளோட தோல்ல கை வச்சு அந்த தலைமை குரு அப்படியே கூட்டிட்டு போறாரு. எங்கன்னா தேவாலயத்து உள்ள கூட்டிட்டு போறாரு. தேவாலயத்தை அந்த கதவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கதவுகிட்ட நின்னுட்டு தலைமை குரு ஒரு இது வார்த்தை கேட்கிறார். தாவீதின் மரியா, உன் வார்த்தை பாட்டை நீ உணர்ந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. திரும்ப சொல்றேன், ஆனா நோட் பண்ணிக்கங்க. இதான் ஃபைனல். இது கோயிலுக்குள்ள உள்ள விட போறாங்க. அந்த இசை மீட்டுக்கிட்டு திறக்கக்கூடிய, இசை மீட்டுக்கிட்டு மூடக்கூடிய அந்த பிரம்மாண்ட கதவுக்கு உள்ள தேவாலயத்துக்குள்ள அனுமதிக்க போறாங்க. அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலைமை குரு கேட்கிறாரு, தாவீதின் மரியா, உன் வார்த்தை பாட்டை நீ உணர்ந்திருக்கிறாயா? அது கேட்டதுமே கண்ணீருங்கிற குரல்ல வந்து ஆம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. சொன்னது திருப்பி அந்த தலைமை குரு பதில் சொல்றாரு, அப்படியானால் உள்ளே செல், என் சந்நிதியில் நடந்து உத்தமமாயிரு அப்படிங்கிறாரு. அவங்க ஆம்னு பதில் சொன்னதும் தலைமை குரு வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது, அப்படியானால் உள்ளே செல், என் சந்நிதியில் நடந்து உத்தமமாயிரு அப்படின்னு தலைமை குரு சொல்றார். உடனே வந்து சொல்லிட்டு தலைமை குரு அங்கே நின்னுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பானுவேலி நன்னாள், அவங்க தான் அவங்கள இனிமையா வளர்க்க போறவங்க. அப்புறம் அவங்கள சுத்தி இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள அந்த இசை மீட்டுக்கிட்டே திறந்து மூடுற அந்த கதவு உள்ள தேவாலயத்துக்கு உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும் உடனே அந்த கதவு வந்து அப்படியே ஸ்லோவா திருப்பி மூட ஆரம்பிக்குது. இவங்க உள்ள போறாங்க. அவங்க 2 பேரும் போனதும் தலைமை குரு வேற பக்கமா திருப்பி வெளியே போயிடுறாரு. வேற கோயிலோட வேற பக்கத்துல போயிடுறாரு. ஏன்னா இவங்க இப்ப மாதா கூட்டிட்டு போற வந்து கன்னியர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து கன்னியர்களோட ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து தான் மரியாதை கூட்டிட்டு போறாங்க. அந்த ஏரியாக்குள்ள தலைமை குரு போகல. அவங்க உள்ள போயிட்டே இருக்காங்க. அப்ப கூட வந்த அந்த பவனி எல்லாம் வந்து மரியாதை அப்படியே மறைக்குது. அவங்க இன்னும் டீப்பா உள்ள போறாங்க. அவங்க உள்ள போயிட்டே இருக்க திருப்பி அந்த கதவு மூடுது. மூட அந்த இசையோட அத ஒவ்வொரு நரம்பு கருவிகளையும் இது பண்ணிட்டு அந்த இது வந்து உள்ள மூடிட்டே போகுது. உள்ள போக இங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் கதற ஆரம்பிச்சிடுறாங்க. மரியா என் மகளே, என் மரியா என் மகளே அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த வயசானவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா என்ன சொல்லிக்கிறாங்கன்னாக்கும், அவளை தம் இல்லத்தில் ஏற்று தம் பாதையிலே அவளை வழிநடத்தும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி, அவளை தம் இல்லத்தில் ஏற்று தம் பாதையிலே அவளை வழிநடத்தும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கேட்டுக்கு அந்த பெரிய கதவு மூடிடுது. இதோட வந்து அந்த காட்சி முடியுது. ஒவ்வொரு காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் பேசுவாரு. இந்த புக்ல வந்து ஒவ்வொரு காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவர் வாய்ஸ்ல பேசுவாரு. அந்த வாய்ஸ்ல பேசும்போது இந்த இது நான் சொன்னேன்ல, தாவீதின் மரியா, உன் வார்த்தை பாட்டை நீ உணர்ந்திருக்கிறாயா அப்படின்னு ஆம் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்ப தலைமை குரு என்ன பதில் சொன்னாரு, அப்படியானால் உள்ளே செல், என் சந்நிதியில் நடந்து உத்தமமாயிரு. இந்த வார்த்தைகளை வந்து அந்த டைம்ல வந்து பிதாவாகிய கடவுளே அந்த தலைமை குரு நாவுல இருந்து சொன்னதா ஆண்டவர் வந்து சொல்றாரு. இந்த காட்சியில பின்னாடி ஆண்டவர் பேசும்போது சொல்லுவார், இது வந்து தலைமை குரு சொன்ன வார்த்தை கிடையாது, பிதாவாகிய தேவனே வந்து சொன்ன வார்த்தைகள் அப்படின்ட்டு சொல்லுவாரு. அதனால இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு காட்சி இதோட முடியுது. இப்போ வந்து அந்த 3 வயசு சிறுமியா இருக்கிற மரியாதை மிகுந்த வேதனைகளோடும் அந்த பிரிய முடியாத அந்த வலிகளோடையும் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது அப்படிங்கிறதுனால முழு மனசோடையும் கடவுள்கிட்ட வந்து கொடுத்துட்டு இந்த 2 பேரண்ட்ஸும் வந்து கடவுள் வந்து
அவரோட இல்லத்துல அந்த மகளை ஏத்துக்கிட்டாரு. அதனால கடவுளை வந்து நம்ம வாழ்த்துவோம், மகிமைப்படுத்துவோம் அப்படின்ட்டு 2 பேரும் சொல்றாங்க. அதோட வந்து இன்னைக்கு காட்சி முடியும். இதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் இறந்துருவாங்க. இந்த அன்னாள் வயசு ஏற்கனவே வயசாயிருச்சு, அவங்க 2 பேர் இறந்துருவாங்க. அவங்க இறந்து போறதெல்லாம் வந்து காட்சிகள்ல வந்து ஆண்டவர் காமிக்க மாட்டார். ஆனா அவங்க இறந்துட்டாங்கிற விஷயத்த வந்து ஆண்டவர் சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் எனக்கு உத்தமமா இருந்தாங்க, ரொம்ப நேர்மையாளர்கள், என்னுடைய தாயின் பெற்றோர்கள் வந்து ரொம்ப நேர்மையாளர்கள் அப்படின்லாம் ஆண்டவர் பேசுவாரு. அதுக்கப்புறம் இனிமே அடுத்த காட்சி எப்படின்னாக்கும் மாதாமா வந்து கொஞ்சம் 12 வயசு சிறுமியா இருக்கும்போது, இவன் மாதாமா வளர்ந்துருக்கும் போது அடுத்த காட்சி இருக்கும். அதனால இப்ப இது வரைக்கும் சொன்ன இந்த இதெல்லாம் வந்து திருப்பி நீங்க ரீகால் பண்ணி இது பண்ணுங்க. இப்போ வந்து இன்னைக்கு இதுல வந்து எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்த இது வந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இன்னைக்கு இதுல வந்து எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. பிரைஸ் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி. எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்கம்மா. சங்கீதத்துல வசனங்கள் முடியும் போது சில இடத்துல சேலான் போட்டிருக்குல்ல, அப்படின்னா என்ன? சங்கீதங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பாட்டு. பாட்டுல வந்து பல பகுதிகள் இருக்கு. அதுல வந்து தொடக்கத்துல வந்து பல்லவிம்பாங்க, அணுபல்லவிம்பாங்க, சரணம்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு வந்து இப்படிதான் ஸ்ட்ரக்சர் ஆகி அமைஞ்சிருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடும்போது நமக்கு கோயில்ல எல்லாம் பதிலுரை பாடல் வாசிப்பாங்கல்ல. முதல் வாசத்துக்கு 2வது வாசத்துக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? இப்ப எப்படி இருக்கு? வாய்ஸ் பிரேக் ஆகாம இருக்கா? ஓகே. அது ஒரு பாடல் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்டாக்கும் அதுல வந்து இப்ப நம்ம பதிலுரை பாடல் வாசிப்போம்ல, கோயில்ல முதல் வாசகம் முடிச்சுட்டு 2வது வாசத்துக்கு இடையில பதிலுரை பாடல் வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு வந்து ஒரு இது வாசிச்சுட்டு திருப்பி இடையில வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன வாசிச்சாங்களோ அதே திருப்பி மக்கள் ரிப்ளை பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? அது மாதிரி வந்து நம்ம பாட்டு அதே மாதிரி நம்ம ஒரு பாட்டு பாடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் பாடுவாங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்க சரணம் பாடுவாங்க, திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் பாடுனதை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாடினதை ரிப்பீட் பண்றாங்களா, அந்த பாட்டோட தொடக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த பல்லவி அப்படிங்கிறது. அந்த பாடலோட ஸ்ட்ரக்சர்ல அதே மாதிரி சங்கீதம் அப்படிங்கிறது வந்து அது பாட்டு தான். அது ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு ராகம் உண்டு. அதை வந்து அந்த காலத்துல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாட்டா தான் பாடி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்குன்னே குருக்கள்ல வந்து ஜெருசலேம் தேவாலயத்துல வந்து ஒரு பாட்டு பாடுறதுன்னே 4000 சொச்சம் குருக்களை வந்து சாலமோன் அரசர் வந்து நியமிச்சிருந்தார். அவங்க எல்லாம் வந்து நிறைய இசைக்கருவிகள் வச்சு பாட்டா பாடுவாங்க. அப்ப அந்த பாட்டா பாடும்போது எங்கெல்லாம் சேலான்னு வருதோ அப்பெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 வசனம் இருக்கு பாருங்க அந்த சங்கீதத்துல, அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. அதை ரிப்பீட் பண்ணிட்டு திருப்பி இங்க கீழே வருவாங்க. எங்கன்னா சேலா இருக்கோ திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு போயிருவாங்க அந்த சங்கீதத்துல. அது மாதிரி இதை பாட்டா பாடுவாங்க. அதனால இது பாட்டா யாராவது எடுத்து டியூன் போட்டு பாடுறாங்க அப்படின்னாக்கும் இந்த இடம் வரும்போது அந்த திருப்பி ஃபர்ஸ்ட்ல 2 லைனுக்கு போயிடணும், ஃபர்ஸ்ட் 2 லைனை சொல்லிட்டு தான் திருப்பி அதை கண்டினியூ பண்ணணும். அப்படிங்கிற இடத்துல எந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் 2 இடத்த சொல்லணுங்கிறது அந்த சேலாங்கிறது. இது வந்து பாட்டு ராகமா உள்ளது. அது நமக்கு எழுத்துல இருக்கிறதுனால ராகம் இல்லாம இருக்கு. அதனால வந்து இது சங்கீதங்கள் அப்படி அந்த சங்கீத புத்தகத்துல இருக்கு எல்லாமே பாட்டு தான். அது
அதுதான் சேலாங்கிறது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. வேற எதுவும் கேள்வி உண்டா? எனக்கு இருக்கு. கேளுமா கேளுமா. தாவீதின் மரியா, உன் வார்த்தை பாட்டை நீ உணர்ந்திருக்கிறாயான்னு குரு கேட்டிருப்பார்ல. வார்த்தை பாடுனா என்னன்னு எனக்கு புரியல. வார்த்தை பாடுங்கிறது வந்து நான் வந்து கடவுளுக்காக கன்னியாக இருப்பேன் அப்படிங்கிறது. அதுதான் வந்து அவங்க வந்து முடிவு எடுத்திருந்தாங்க. வார்த்தைப்பாடு அப்படிங்கிறது வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கறது. ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் இவங்க கோயிலுக்குள்ள போவாங்க. அந்த வாக்குறுதி என்ன அப்படிங்கறத வந்து இதுக்கு முன்னாடி போன வார கிளாஸ்ல வந்து அந்த தோட்டத்துல வந்து மரியாள் வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து அவங்க அம்மாட்ட ஒவ்வொரு பூவா கொடுத்து ஒவ்வொரு இதா சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் கடவுளுக்காக கன்னியா இருக்க விரும்புறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாயிரும். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கன்னின்னா என்னன்னு கேட்பாங்க அவங்க. அவன் கண்ணின்னா என்னன்னா மனித அன்பே இல்லாம இருக்கிறது, மனித அன்பு வந்து உணராம இருக்கிறது, அதுக்கும் பதிலா கடவுள் அன்பு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்க்கறதுக்கு மட்டுமே கண்களை கொண்டிருப்பது, கடவுள்கிட்ட வந்து என்னையே முழுசா கொடுக்கறதுக்காக கைகளை கொண்டிருக்கிறது, கடவுளுக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே கைகளை வச்சிருக்கிறது, கடவுளை நோக்கி போறதுக்காகவே கால்களை வச்சிருக்கிறது, கடவுள்கிட்ட கொடுக்கறதையே என் இருதயத்தை வச்சிருக்கிறது அப்படின்னு தன்னையே முழுசா கடவுள்கிட்ட கொடுக்கறது, கடவுளுக்கு மட்டும்தான் நான் சொந்தம், வேற யாருக்கு நான் சொந்தம் இல்லை அப்படிங்கிறதுங்கிறத வந்து அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. சொன்னதும் உனக்கு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னதும், இல்லை எனக்குள்ளேயே வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு மாதாமா, அந்த சின்ன மாதாமா சொல்லுவாங்க. இது ஒருவேளை வந்து கடவுள் வந்து நல்லவர்களுக்கெல்லாம் பேசுறதுக்காக அனுப்பிச்சிருக்கிற ஒரு வானதூதர் சொல்லி தராரோ என்னமோ தெரியல, ஆனா எனக்குள்ளேயே இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் போலயே இருக்கு, எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கன்னியா இருக்கிறது அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துருவாங்க. நான் வந்து கடவுளுக்காக கன்னிமையோட இருப்பேன் அப்படின்ட்டு. இந்த வார்த்தைப்பாடு தான் இந்த வார்த்தைப்பாடுங்கிறது வாக்குறுதி. இந்த வாக்குறுதி தான் வந்து கடவுள்கிட்ட அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் வந்து கடவுளுக்காக ஒரு கன்னியாக வாழுவேன் அப்படின்ட்டு. அந்த வார்த்தைப்பாடு தான் வந்து திருப்பி உறுதிப்படுத்துறாரு தலைமை குரு. நீ வந்து கடவுளுக்கு கொடுத்த அந்த வார்த்தைப்பாடு உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. வார்த்தைப்பாடுங்கிறது வந்து வாக்குறுதி கொடுக்கறது. கடவுளுக்கு வார்த்தைப்பாடு கொடுக்கறதுனா கடவுள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கறது. வாக்குறுதி கொடுக்கறதுனா ப்ராமிஸ் பண்றது. கடவுள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணா அந்த ப்ராமிஸ் செய்யணும். அதான் அவர் கேட்கிறாரு. ஆமா எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ உள்ள போய் என்னுடைய சன்னிதானத்துல நடந்திருந்து உத்தமமா இரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே. மாதாமா கோயிலுக்குள்ள போனவங்க என்னம்மா எனக்கு சரியா கேட்கல, திருப்பி கேளுங்க. மாதாமா கோயிலுக்குள்ள போனதுல இருந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்கலையா? ஆமா, அதுக்கப்புறம் அவங்களால அவங்க அப்பா அம்மா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கிற செய்தி மட்டும் மாதாமாவுக்கு போகும். அவங்க ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு இன்னும் அதிகமா நெருக்கமா ஆண்டவர் கூட போயிடுவாங்க. அவங்க வந்து பூமியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு அனாதை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் உறுதியாயிரும். அதனால இன்னும் அதிகமா கடவுளை மட்டுமே நேசிக்கிறது, கடவுளை மட்டுமே ப்ரேயர் பண்றது, கடவுளுக்கு மட்டுமே பணிவிடை செய்யுது, அதுல ரொம்ப ஆழ்ந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போய் எத்தனாவது வயசு இவங்களுக்கு இருக்கும்போது அவங்க இறந்தாங்கங்கிற டீட்டெயில் இதுல இல்லை, இந்த புக்ல இல்லை. ஆனா வந்து அந்த காட்சியும் ஆண்டவர் காமிக்கல, அந்த காட்சியும் காமிக்கல. இந்த காட்சி பார்த்துக்கிட்டு வேற யாரும் வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இதுக்கு அடுத்த காட்சியே வந்து இவங்க 3 வயசுல இப்ப குழந்தையா உள்ள போறாங்க. இதுக்கு அடுத்த காட்சி வந்து அவங்க 12 வயசுல இருக்கும்போதுதான் அடுத்த காட்சி ஆண்டவர் காமிக்கிறாரு. அதற்கு இடைப்பட்ட டைம்ல வந்து மாதாமா கோயில்ல வந்து யார்கிட்ட என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க, அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆண்டவர் இதுலயுமே மறைச்சிட்டாரு. ஆனா இது வரைக்கும் கிடைச்சதே பெரிய பொக்கிஷம் தான் நமக்கு, இவ்வளவு கிடைச்சிருக்கிறதே. ஆனா அவங்க அப்பா அம்மா வந்து கோயில்ல விட்டதுக்கு அப்புறம் திருப்பி வந்து அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. இந்த இதுதான் இந்த கடைசியா அந்த 2 பேரண்ட்ஸும் கதறி அழுகுறாங்கல்ல, அந்த அந்த மகளை பிரிஞ்ச அந்த வேதனையிலே வந்து அவங்க இறந்துருவாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா இன்னைக்கு காட்சியில பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் அவங்க அப்பா சோக்கின்லாம் நோயாளி மாதிரியே ஆயிட்டாரு. அவர் நடக்கும் போதே ஒரு கால் இழுத்து இழுத்து தான் நடப்பாரு.
ஆளு பாக்குறதுக்கு எக்ஸ்டர்னலாவே ஒரு நோயாளி மாதிரியே காட்சி அளிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த மகளை பிரிய முடியாத அந்த துயரம் அவருக்கு. அந்த துயரத்தை வந்து அந்த துயரம் அவங்கள மேற்கொண்டு மகளை நம்மளே வச்சுக்குவோம் அப்படிங்கிற இதுக்கு போகாம கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நம்ம கடவுள்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ட்டு அதுல ரொம்ப நேர்மையாளர்களா இருந்தாங்க. அதனால கடவுளே அவங்கள பாராட்டுவார். என்னோட தாயின் பெற்றோர்கள் ரொம்ப நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ரொம்ப அவங்க மேல ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. ரொம்ப ரொம்ப அன்பு செய்வார். ஆக்சுவலா இயேசுனாருக்கு வந்து அன்னாள் சுவைக்கின்னு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். அவரு பிறந்து வந்த போது அவங்க இல்ல, உயிரோட பூமியில இல்ல. ஆனா வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்கள பாராட்டி தான் பேசுவார். அன்னாள் சுவைக்கின் 2 பேரையும். அவங்க ரொம்ப நீதிமான்கள், 2 பேருமே நீதிமான்னு சொல்லுவாங்க. வழக்கமா வந்து கடவுள் வந்து நீதிமான்னு சொன்னா எந்த இடத்துல சொல்றா, மேக்சிமம் வந்து ஆம்பளைங்கள தான், ஏதாவது ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லுவார். இப்ப அப்ரஹாமு, அப்புறம் வந்து இந்த யோபு, அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, அது மாதிரி ரேரான ஆட்கள், ரொம்ப ரொம்ப இப்ப மோயிசன், இந்த மாதிரி ரேர் தான். இந்த 10 லட்சத்துல ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் ரேரா ஏதாவது ஒரு இடம், அதுவும் வந்து ஆண்கள் தான் அது மாதிரி ஆண்டவருக்கு நண்பர்களா இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அன்னமாலையும் சொல்லுவார், நீதிமான்னு சொல்லுவார். நீதிமான்ங்கிற வார்த்தையை அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு மேல் இதுதான் இருக்கும். மேல் அந்த பேரே வந்து ஒரு ஆணை குறிக்கிறது மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல, பட் தமிழ்ல வந்து அப்படிதான் இருக்கும். பெண்களை வந்து நீதிமான் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லியிருக்க மாதிரி தெரியல, மேபி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அன்னம்மால வந்து என்னோட தாயின் பெற்றோர் 2 பேருமே நீதிமான் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப நேர்மையாளர்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். இன்னும் நிறைய வார்த்தை சொல்லி பாராட்டுவார் அவங்கள. ஆனா அவங்கள கோயில்ல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து திருப்பி பார்க்கல. இவங்க எலிசபெத் அம்மாலும் சக்கரியாசும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்க அந்த ஹாஸ்டல்ல விட்டுட்டு போனா கெஸ்ட் பார்க்க வர்றது மாதிரி அவங்களுக்கு கெஸ்ட்னாக்கும் சக்கரியாசும் எலிசபெத் அம்மாலும் தான். இவங்க இந்த வயசான பேரண்ட்ஸ் 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தது மாதிரி இல்லை. அதுல வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுமா. நேத்து பிரேயர்ல ஆண்டவருடைய வலது கை வந்துட்டு உங்களை தொடட்டும்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அது ஏன் வந்துட்டு வலது கை மட்டும் சொல்றாங்க, இடது கை சொல்லல? இடது கை ஏன் சொல்லலன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் மேக்சிமம் எல்லா இடங்கள்லயுமே தம்முடைய வலது கையை பத்தி தான் பேசுவாரு. ஆண்டவருடைய வலது கை அப்படிங்கிறது வந்து பிதாவானவருடைய வலது கை அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர்னு அந்த இடத்துல சொல்றது வந்து பிதாவானவர். பிதாவானவருடைய வலது கை அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நிறைய நிறைய மாதிரியான சொல்லுவாங்க. பிதாவானவரோட வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பிதாவானவருடைய வார்த்தை தான் வந்து மனித அவதாரம் எடுத்து மனு உரு எடுத்து இயேசுவா பிறந்து வந்தது. அது மாதிரி பிதாவானுடைய வார்த்தை நம்ம ஆண்டவர் இயேசு தான். அதே மாதிரி அவருடைய வலதுகரம் வந்து நம்மளுடைய ஆண்டவர் இயேசு தான். பூமிக்கு வந்து வந்தது வந்து வலதுகரம் தான். மித்த இன்னொரு இடதுகரம் வந்து பூமிக்கு வேற எங்க, பூமியை தவிர வேற ஏதாவது ஏரியாவில் வேற ஏதாவது காரியமா வேலையா இருப்பாங்களோ என்னமோ தெரியல. அந்த வலதுகரம் அப்படிங்கிறது ஒரு பர்சனா, ஒரு நபரா, ஒரு ஆளா, ஒரு ஆழ்தன்மையோட குறிப்பிடுறது. அது அந்த ஆழ்தன்மை யாரு, அந்த பர்சன் யாருன்னா அது நம்ம ஆண்டவர் இயேசு தான். அவரு தான் வந்து பூமிக்கு வந்த 2 கடவுள்ல அவரு ஒரு கடவுள். இன்னொரு கடவுள் வந்து மாதாம்மா. அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலா இங்க வர வேண்டிய ஆட்கள் கிடையாது. இங்க நமக்கு பூமிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்களோட இடம் வேற. பூமிங்கிறது வந்து கெட்டவங்க இருக்கிற இடம். ஆக்சுவலா கெட்டவங்க வந்து திருந்துறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு இடம்னு கூட வச்சுக்கலாம். அவங்க திருந்தி பரலோகம் போறதுக்காக உள்ள ஒரு இடம் தான் இது. வந்து கெட்டவங்களோட இடம் இது. அதனாலதான் வந்து பூமியின் அதிபதினு வந்து பேய் தான் இருப்பான். பேய் தான் வந்து பூமியை வந்து பூமியோட அதிபதி, உலகத்தின் அதிபதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்க வர வேண்டிய ஆட்கள் அவங்க கிடையாது. அப்போ பூமியில வந்து கடவுள் வந்து இறங்கி ஏதாவது செய்யறாரு, ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஒரு மக்களை விடுவிக்கிறாரு, ஒருத்தங்களை வந்து மீட்கிறாரு, காப்பாத்துறாரு அப்படின்னா பூமிக்கு அவர் அனுப்பும் போது அவரோட வலது கரத்தை அனுப்புவார், அவரோட ரைட் ஹேண்ட் அனுப்புவார்.
அந்த ரைட் ஹேண்ட் வந்து எல்லா வேலையும் வந்து கடவுளோட சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றிட்டு போகும். அந்த ரைட் ஹேண்ட் யாருனாக்கும் இயேசு கிறிஸ்து. மித்தவங்கெல்லாம் வந்து இங்க இங்க பூமிக்கு வரமாட்டாங்க, வர வேண்டிய தேவையும் கிடையாது. நம்ம பூமிக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டுன்னா 2 கடவுள், மாதாமா இயேசுனாரு, இவங்க 2 பேர் தான் வருவாங்க போவாங்க. மித்த யாரும் இங்க வந்து அதை விட்டா பரிசுத்த ஆவியானவர் அவர் இங்கே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறாரு. பரலோகத்துல இருந்து மித்த கடவுள்கள் யாரும் வந்து பூமிக்கு வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தான இடம் கிடையாது இது. இவங்களுக்குமே வர வேண்டிய ஒருத்தான இடம் கிடையாது. நம்மளை மீட்கணும் பேரன்புனால இவங்க வந்தாங்க பூமிக்கு. அதனால நம்மளுமே வந்து இதை நேசிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்காம ஆசைப்பட குழி மாதிரின்னு வச்சுங்களேன், இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம விருப்பப்படக்கூடாது. இதை விட்டு எப்படா திருப்பி அப்பா வீட்டுக்கு போவோம், பரலோகத்துக்கு போவோம், அதுக்கு என்ன வேலை, அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். இது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பிளேஸ் இது பூமிங்கிறது. ஆனா இது வந்து ரொம்ப அழகானது மாதிரி, ஜொலிக்கிற மாதிரி, அப்படி பளபளக்கிற மாதிரி நம்மளை பேய் ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடமெல்லாம் இது கிடையாது. நீங்க கேட்ட கேள்வி பிரகாரம் வந்து அந்த வலதுகரம் அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து. அது ஏன் எல்லா இடத்துலயும் எல்லா பிரேயர்லயும் வலதுகரமே ஆண்டவர் அனுப்புறாரு அப்படின்னாக்கும், அவங்க தான் ஏற்கனவே வந்தவங்க. ஏற்கனவே வந்த கடவுள் தான் திருப்பி வருவாங்க நமக்கு நன்மை செய்யறதுக்கு, நமக்கு தேவையான ஆசீர்வாதம் கொடுக்க, எல்லாத்துக்குமே எல்லா நன்மை செய்யறதுக்குமே அவங்க தான் வருவாங்க. அப்ப எப்பெல்லாம் இந்த வலதுகரம்னு ஆண்டவர் இனிமே பேசுறாரோ அப்பெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க, அது வந்து வலதுகரம்ங்கிறது வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அது. வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. அங்கிள், எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. மாதாமாவை ஏன் தாவீதின் மலைன்னு சொல்றாங்க? அந்த வம்சத்துல பிறந்து வந்திருப்பாங்க. அவங்க பூமியில வந்து மனித அவதாரம் எடுத்து குழந்தைய பிறந்து வந்தப்ப எந்த வம்சத்துல பிறந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அதை குறிக்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. இறைவாக்கினர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ப்ராஃபஸி சொல்லியிருப்பாங்க. ப்ராஃபஸி சொல்றேன்னா என்ன, பிற்காலத்துல நடக்க போற விஷயங்களை முன்னாடியே கடவுள் வந்து இறைவாக்கினர்கள் வழியா வந்து சொல்லியிருப்பாரு. அதை வந்து ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன ஐசக்கு ப்ராஃபஸின்னு அது முன்னாடியே சொல்றத, அது மாதிரி வந்து இறைவாக்கினர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, எது தீர்க்க தரிசனம். தமிழ்ல தீர்க்க தரிசனம். ஓகே. அது மாதிரி வந்து நிறைய இறைவாக்கினர்கள் வந்து முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கும், இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஒரு மீட்பர் வருவாரு, அவர் வந்து மெஸ்ஸியான்னு சொல்லுவாங்க, மெஸ்ஸியா தான் மீட்பரு, அவர் வந்து பிறப்பாரு, எங்க பிறப்பாருன்னா தாவீது குலத்துல பிறப்பாருன்னு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாங்க. அது வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே. அதனால இஸ்ரேல் மக்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த மீட்பருக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம குருத்து ஞாயிறு அன்னைக்கு கூட ஒரு பாட்டு இருக்கும் பாருங்களேன், ஆயிரக்கணக்கான வருடங்களாய் ஆண்டவரை உம்மை எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு குருத்து ஞாயிறு இதுல வந்து குருத்தோலை ஏந்திக்கிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி இஸ்ரேல் மக்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எங்க பிறப்பாருன்னா தாவீதின் வம்சத்துல பிறப்பாரு அப்படின்ட்டு. அதனால அதை ஹைலைட் பண்றதுக்காக இங்க வந்து இந்த தலைமை குரு வந்து கேட்கிறாரு. மாதாவும் பிறந்ததும் அந்த குலத்துலதான் பிறந்தாங்க. அது வம்சம் வழி வழியா தெரியும். இது இந்த குடும்பம் வந்து தாவீது குடும்பத்திலேருந்து வந்த குடும்பம், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் அதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிறக்க குழந்தை, அப்படியே ஒவ்வொரு குழந்தையா பிறந்து அடுத்த தலைமுறைகள் வர 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 அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும், இந்த குடும்பம் எல்லாம் வந்து தாவீது வம்சத்து குடும்பம் அப்படிங்கிறது அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம தலைமை குருவுக்கும் தெரிஞ்சிருக்கு. மாதாவும் அதே மாதிரி தாவீது குலத்துலதான் பிறந்து வந்தாங்க. அதனாலதான் தாவீதின் குலத்து மரியாள் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய வார்த்தை பாட்டு வந்து உனக்கு தெரியுதா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். மாதாமா வந்து தாவீது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆக்சுவலா மாதாவோட அம்மா அன்னம்மாள் இருக்காங்கல்ல, அன்னம்மாள் வந்து அவங்களோட சுத்திகரிப்பு சடங்குக்கு எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க, அவங்களோட நகையெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஒரு அரசி மாதிரியே இருந்தாங்கல்ல அவங்க. ஏன்னா அவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அரசி அவங்க. அப்போ வந்து அவங்களோட மகள் மரியாள் யாரு, அவங்களும் அரசி தான். தாவீது வம்சத்துல வந்து கடைசி அரசி அவங்க தான் பூமியிலையும். அதனாலதான் அவங்கள வந்து விண்ணிலும் மண்ணிலும் அரசி அப்படின்னு சொல்றோம். பூமியில உண்மையாவே வந்து அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசி, அந்த வம்சத்துல வந்த கடைசி அரசி அவங்க தான் நம்ம மாதாமா தான் தாவீது வம்சத்துல பிசிக்கலாவே. ஆனா வந்து அந்த டைம்ல அவங்க எல்லாம் ஏழைகளா இருந்தாங்க.
ராஜா மாதிரி அரண்மனை கட்டி வாழல. அந்த வம்சத்தை, அந்த பிளட், ராயல் பிளட்னு சொல்லுவாங்க, அந்த பிளட் லைன்ல வந்தவங்க, அந்த அரச வம்சத்துல வந்தவங்க. இந்த காட்சியிலே நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னாக்கும் அடுத்தடுத்து வந்து காட்சிகள்ல மாதாமாவுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதெல்லாம் வரும். சூசைப்பரோட நிச்சயதார்த்தம்லாம் பண்ணுவாங்கல்ல, கல்யாணம் நடக்கிறதெல்லாம் வரும். அப்ப அந்த காட்சியில வந்து மாதாமாவோட கல்யாணம் டைம்ல பாத்தீங்கன்னா மாதாமாவோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னாக்கும் அதே மாதிரி அரசி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இந்த அன்னம்மாள் போறாங்கல்ல, அன்னம்மாள் வந்து பிள்ளைய விட்டுட்டு போறாங்கல்ல, அப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, பெட்டி பெட்டியா திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுல வந்து அந்த அரச வம்சத்து நகைகள் இருக்கும். அது எப்போ போடுவாங்கன்னா கல்யாணத்துல தான் போடுவாங்க. அந்த காட்சிகள் வரும்போது அது உங்களுக்கே தெரியும். அதனாலதான் வந்து தாவீதின் மரியாள்னு தலைமை குரு கேட்டார். அந்த வம்சத்துல வந்து ஒரு அரசி தான் அவங்க. பூமியில பிசிக்கலாவும் அரசி தான், பரலோகத்திலயும் அவங்க அரசி தான். அதனாலதான் அவங்க வந்து விண்ணிலும் மண்ணிலும் ராக்கினி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராக்கினின்னு சொல்லி, ராக்கினின்னா அரசின்னு அர்த்தம். வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுப்பா. சுத்திகரிப்பு சடங்கெல்லாம் மாதாமாக்கு மட்டும் ஏன் எல்லாமே கொண்டு போனாங்க? ஏசப்பாக்கு சுத்திகரிப்பு சடங்கு பண்ணும்போது மட்டும் வெறும் புறா மட்டும் கொண்டு போனாங்க. மாதாமா வந்து அது வந்து சுத்திகரிப்பு சடங்குங்கிறது பிள்ளைக்கு கிடையாது, அது தாய்க்கு தான் நடக்கிறது. சுத்திகரிப்பு சடங்குங்கிறது தாய்க்கு. அப்ப மாதாமா வந்து பிறந்திருந்தப்ப அன்னம்மாளுக்கு தான், மாதாவோட அம்மா அன்னம்மாளுக்கு தான் சுத்திகரிப்பு சடங்கு நடந்துச்சு. அதே மாதிரி ஏசப்பா பிறந்திருக்கிறப்பையும் வந்து மாதாமாவுக்கு, மரியாளுக்கு தான் சுத்திகரிப்பு சடங்கு நடக்கும், அது ஏசப்பாவுக்கு கிடையாது. முதல்ல அந்த சுத்திகரிப்பு சடங்குங்கிறது தாய்க்கா குழந்தைக்காங்கிறது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சுத்திகரிப்பு சடங்குங்கிறது தாய்க்கு. சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். இப்ப சுத்திகரிப்பு சடங்கு வந்து மாதாமா பிறந்திருந்தப்ப அன்னம்மாளுக்கு நடந்தப்ப அவங்க குடும்ப பேக்ரவுண்டு நல்லா வசதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 3 வயசுல குழந்தைய வந்து கோயில்ல விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போகும்போது ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட சொத்துல வந்து ப்ராப்பர்ட்டியில வந்து பாதியை வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கும். ஏன் எடுத்திருக்கோம்னா, நான் ஹைவேஸ் ரோடு போட போறோம், இப்போ இருக்க மாதிரியே தான் ஹைவேஸ் ரோடு போட போறோன்ட்டு பாதி ப்ராப்பர்ட்டியை இடிச்சு ஹைவேஸ் ரோடு போட்டுருவாங்க. இவங்க கோயில்ல கொண்டா விட்டுட்டு போறாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து அன்னாள் சுவைக்கின் வயசானவங்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் வயல் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதுல வந்து பாதி வீடு, முக்காவாசி வீடு இடிஞ்சு அந்த ரோடு தோட்டம் வயல் எல்லாத்தையும் காலி பண்ணி ஹைவேஸ் ரோடு போட்டுருவாங்க. அது அந்த கவர்மெண்ட், ரோமன் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இவங்க வந்து கல்யாணம் கழிச்சு திருப்பி போகும்போது ஒரு சின்ன வீடு தான் இருக்கும், அந்த கெபியெல்லாம் கூட இருக்காது. அந்த தண்ணி ஒன்று அருவி ஓடி வரும்ல அந்த தோட்டத்துல, திராட்சை தோட்டத்துல, அதெல்லாம் இடிச்சிருவாங்க, இடிச்சு ஹைவேஸ் ரோடு போட்டுருவாங்க. இது மாதிரி அவங்களோட சொத்தெல்லாம் அதுல போயிடும். அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர வர அரசர்களா வாழ்ந்த இது வந்து ஏழைகளா வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தப்ப மாதாவோட சுத்திகரிப்புக்கு போகும்போது இவங்க இன்னும் நல்லா ஏழையா இருப்பாங்க. அதனால அவங்க வந்து நிறைய பொருள் கொடுக்க முடியாம புறா மட்டும் கொடுத்ததா வேதத்துல ரெக்கார்டு இருக்கு. அடுத்தடுத்த தலைமுறைகள் அவங்க இதுதான் வந்து தாவீது வம்சத்தோட கடைசி வம்சம். இதுதான் கடைசி வம்சம்னா மரியாள், அதுக்கப்புறம் மரியாளின் மைந்தன் இயேசு கிறிஸ்து. அதோட வந்து தாவீதின் வம்சம் முடிஞ்சு ஏனாக்கும் தாவீதின் அரசை, அந்த அரியணை, அந்த அரசாட்சி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துருது. இது தீர்க்க தரிசனம் அப்படிதான் அந்த கடவுள் சொல்லியிருப்பாரு. தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் அரியணை அவருக்கு கொடுக்கப்படும், அவரோட ஆட்சிக்கு முடிவே இராது அப்படின்ட்டு. அவ்வளவுதான், இனிமே வந்து வேற அரசன் எல்லாம் கிடையாது. கடைசி அண்டு முதலும் கடைசியுமான அரசன் இயேசு கிறிஸ்து தான். அவரோட ஆட்சிக்கு இனிமே முடிவே இருக்காது. அந்த கடைசி அரசன் வரும்போது பூமியில அரசனா இருந்தப்ப எவ்வளவு சொத்துக்களோட எவ்வளவு இதோட ரொம்ப பயங்கர பணக்காரங்களா இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் காலி பண்ணி அடிமட்டத்துக்கு, அந்த சொத்தெல்லாம் அழிஞ்சு அடிமட்டத்துக்கு வரும்போதுதான் கடைசி அரசர் வர்றது மாதிரி ஆண்டவர் அமைப்பு வச்சிருந்தாரு. அதனால மாதாமா, சூசையப்பர், இயேசு கிறிஸ்து இந்த திருக்குடும்பம் வாழும்போது அவங்க ஏழைகளா தான் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க பஞ்சத்துல இல்ல, வறுமையில இல்ல. அவங்கள்ட்ட வறுமை கிடையாது, பஞ்சம்லாம் கிடையாது. ஆனா ஏழ்மை இருந்துச்சு. இருக்கிறத வச்சு ரொம்ப சுத்தபத்தமா இது பண்ணுவாங்க. ரொம்ப சிக்கனமா தான் குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க. ஆடம்பர செலவு, ஆடம்பர இதெல்லாம் எதுவும் பண்ணல அந்த குடும்பம். அதனாலதான் அவங்க மாதாமாவோட இயேசு பிறந்திருந்தப்ப மாதாவோட சுத்திகரிப்பு சடங்குக்கு அவங்க புறா மட்டும் கொடுத்தாங்க.
அதான் கடைசி வாரிசு. அதான் தாவீது, பூமியில தாவீது வம்சத்துல கடைசி வாரிசு அந்த அந்த குடும்பத்தோட முடியுது. அதுக்கப்புறம் புது அரசாட்சி வந்துருது. ஓகே, புரிஞ்சுட்டு. வேற யாருக்கு எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. வேற டவுட்டே இல்ல. சரி, வேற டவுட் இல்லைன்னா ரோசி ஆண்டி வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவாங்க. கிளாஸ் முடிச்சிருவோமா? சரி, எல்லாரும் இப்ப நல்லா கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் நல்லா டவுட்லாம் கேட்டீங்க. இதே போல நீங்க வந்து ஒவ்வொரு தடையும் அந்த காட்சிகளை நல்லா கவனிங்க. கவனிக்கும் போது தான் உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். அதை இப்பவே நீங்க நல்லா கேட்டு கிளியர் பண்ணி உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுல மாதாமா சொன்ன அந்த முக்கியமான குறிச்சுக்க சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் நீங்களும் வந்து உங்க நோட்ல குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்களும் தியானிங்க. இந்த வார்த்தைப்பாடு அப்படிங்கிறத வந்து கேட்டான். அதே போல வந்து நம்மளும் என்ன செய்யணும், கடவுளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து இதுலேருந்து நீங்களும் ஒரு வார்த்தைப்பாடு கடவுளுக்கு கொடுக்கணும், நம்மளும் அதே போல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்க மனசுல இப்பயே நீங்க வளர்த்துக்கணும். சரியா? அதே போல உங்க நண்பர்கள்ட்டையும் போய் நீங்க இதை சொல்லணும். சரியா? எல்லாரும் வந்து தினமும் இந்த கேட்டதை வாரம் கேட்கறத உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க. நீங்களும் இதை வந்து பாருங்க. அதே போல அந்த புக்கு இருந்துச்சுன்னா எடுத்து திரும்பி வீட்டில் படிங்க. பர்சனல் ப்ரேயர் பண்ணணும். அதே மாதிரி வேர்ட் ஆஃப் காட் படிக்கணும். சங்கீதம், பைபிள்லாம் படிங்க. ப்ரேயரில் வந்து இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சங்கீதம் வாசிக்கிறாங்கல்ல, அதை நீங்கள் திரும்பி என்ன பண்ணணும், அந்த வாரம் முழுக்க வாசிங்க. வாசித்து தியானிங்க. அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சரியா? ஆண்டவருக்கு நன்றி. நன்றி ஏசப்பா. நன்றி மாதாமா. இது அந்த நேரத்திலே இந்த குழந்தைகளோடு எங்களுக்கு நீர் உணர்த்தியவைகளை நாங்கள் உணர்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை புரிந்தருளும் தாயே. இவைகளின்படி நடந்து நாங்கள் உமக்கு உந்த பிள்ளைகளாக சித்தத்தின்படி நடக்கும் கிருபை எங்களுக்கு தாரும்படியாக தாயே, தகப்பனே, இடத்திலே மன்றாடுகிறோம். நன்றி இயேசுவே. நன்றி இயேசப்பா. நன்றி மாதாமா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் மறவாதே என் ஆத்துமாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட் மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.